சங்கீதம் 46:1-3 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அதுல அவர் சொல்லுவாரு, ஹல்லேலூயா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது சங்கீதம் 46 இட்ஸ் சோ பியூட்டிஃபுல்லி சேஸ், நமக்கு பல காரியங்கள் இங்க என்ன சொல்லுதுங்க, 2ஆம் வசனத்துல பூமி நிலை மாறும், மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து, லிட்டரலி இட்ஸ் ஹேப்பனிங். அங்கங்க எரிமலை உண்டாகிறது, there is an earthquake, சுனாமியுடைய சைரனு எல்லாம் நடந்து கொண்டு, there is something, ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு டிராஸ்டிக்கான பயங்கரமான உயிர் சேதங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதிகமான மழையின் நிமித்தம் வேற என்ன இருக்குதுங்க, அந்த கிராமங்களே இல்லாம போய் கொண்டு இருக்கிறது, மக்கள் மடிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. there is excess of rain. ஹல்லேலூயா. பல ஆபத்தான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நடு சமுத்திரத்தில் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் things are happening நம்முடைய கண்களுக்கு முன்பாக. மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13 படி கடைசி காலம் கிடையாது, பிஃபோர் தி எண்ட் நடக்கக்கூடிய காரியங்கள், பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் வரும், இதெல்லாம் நடக்கும், பஞ்சங்கள் இருக்கும், இதெல்லாம் வருமா, இதெல்லாம் முடிவு கிடையாது, முடிவுக்கு ஆரம்பம்னு சொல்லப்படும். So these things are happening. இந்த நம்முடைய காலத்துலதான் இது அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமா இந்த காலத்துலதான் பாவங்கள் பெருகி இருக்கிறது. எவ்ரிவேர் யூ see there is என்ன இருக்குது, ஏதோ ஒரு பயத்துலதான் இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. லே ஆஃப் குறிச்சு ஒரு பயம். ஆமென். இன்னைக்கு எந்த கம்பெனி என்ன பண்ணுன்னு தெரியாது, அப்படியான ஒரு பயத்துலதான் இன்னைக்கு எல்லாம் so many believers எல்லாம் இருக்கலாம். they can talk so much. உண்மையா அவர்களுக்குள்ள அந்த faith இருக்குதா, faith-ஓட தான் எல்லாம் சொல்லுவாங்க, பட் இன்சைடு ஏதோ ஒரு பாகத்துல என்ன இருக்கு, அந்த பயத்தோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அடுத்து இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க, பயம் கலந்த காரியங்களை சொல்லிட்டு தான் போகிறவர்களாக இருக்கிறாங்க. this is happening right now. நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே எல்லா இடத்துலயும் நடந்து கொண்டு இருக்கிறது. they are been layoffs. layoff ஆன உடனே ஒரு பெரிய கலக்கம் வருது, என்ன பண்றது, இஎம்ஐ என்ன பண்றது, லோன் என்ன பண்றது, இப்படி எல்லாம் காரியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதன் நடுவுல தான் சங்கீதக்காரன் நீங்க சொல்றான் என்னன்னு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். அவர் இங்க ஹல்லேலூயா, the psalmist doesn't talk about good times. ஆமா, அவர் எல்லா நேரத்திலையும் ஹல்லேலூயா அவர் சொன்னார், in all time, எல்லா சூழ்நிலையிலும் அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். he always knows our struggle. அவர் நம்முடைய பலவீனங்கள், நம்ம போராட்டங்கள், நம்ம கஷ்டம், நம்முடைய கண்ணீர், நம்முடைய பயம், நம்முடைய வேதனை, நம்முடைய தடுமாற்றம் எல்லாம் அத்துபடியா அவருக்கு தெரியும். ஆமென். அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவருக்கு தெரியும் நாமே நமது காரியங்களை நாம என்ன பண்ண முடியாது, அதை மாற்றிக்கொள்ள முடியாது, அதை சமாளித்து கொள்ள முடியாது, அதிலிருந்து வெளியே வர முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. என்னால் அன்று உங்களால் ஒன்றும் கூடாதுன்னு இயேசுவே சொல்லிட்டாரு. திங்ஸ் இஸ் தேர், திங்ஸ் கவலைக்குரிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இந்த சூழ்நிலை, இப்படியான ஒரு சூழ்நிலையில there is a hope giving God நமக்கு இருக்கிறாருங்க. எப்படி இருக்கிறார், நம்முடைய தேவன் நம்பிக்கை கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கை கொடுக்கிற, நம்பிக்கை இல்லாத இடத்துல கூட அவர் நம்பிக்கை கொடுக்கிற தேவன். எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற நேரத்துல ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இனி ஒண்ணுமே நடக்காதுன்னு நினைக்கும் போது ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நம்ம திரும்ப அவர் சொல்லுவார், கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடித்து இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், இதோ நான் என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஹல்லேலூயா. Thank you Lord. இதெல்லாம் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள்.
அதிகமாய் நமக்கு என்ன தைரியத்தை கொடுக்க கூடியதா இருக்கிறது. ஹalleluya. அந்த நடுவுல தான் when you see these things happening, இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் போது உலகத்துல இருக்கிறவர்களை போல பயந்து அடுத்து என்ன செய்வது என்ன செய்வது என்ன செய்வது என்று வேறு மார்க்கத்தின் வழியாய் வேற வழிகளை தேடுகிறது உத்தமம் அல்ல என்று இங்க கர்த்தர் சொல்கிறேன். என்னன்னுங்க, தேவன். ஹalleluya. You need God. ஹalleluya. உங்களுக்கு when good times are there, அந்த நேரத்துல when அவரை நீங்க உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீங்கன்னா, when bad times comes you will still hold, அவரை மாத்திரம் தான் நம்பி இருப்போம். Thank you. நம்முடைய நல்ல காலங்கள் இருக்கும்போது அவருக்கு முதலிடம் கொடுக்காம இருந்தோம்னா, அந்த தீமையான காலங்கள் வரும்போது நமக்கு முழுசா அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்க முடியாது. Here God says, தேவன் நமக்கு அடைக்கலமும். பூமி நிலை மாறினாலும் சரி, மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் சரி, ஹalleluya, பர்வதங்கள் அதிர்ந்தாலும் சரி, ஜலங்கள் கொந்தளித்தாலும் சரி, அதன் நடுவுல கர்த்தர் எப்படி இருப்பாராம்? தேவன் நமக்கு அடைக்கலம். In the midst of your trials, in the midst of your problems, in the midst of your pain, in the midst of your losses, இதன் நடுவுல நமக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? God is our refuge and strength and ever present help in trouble. எனக்கு trouble வந்த பிறகு அவர் வருகிறவர் அல்ல. Even before the trouble can show itself, God is already there with me. நம்மோடு அவர் இருக்கிறாருங்க. சத்ரு வெள்ளம் போல புறப்பட்டு வந்த பிறகு அவர் வருகிறவர் அல்ல. அந்த வெள்ளம் போல வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் கொடியேற்றி நின்று கொண்டிருக்கிறாரு. Amen. Hallelujah. He's already there. He's already there. நீ தண்ணீர்களை கடக்கும் போது அவர் சொல்லுவாரு, நான் உன்னோட இருக்கிறேன். நீ உன்னை தனியா கடக்க வச்சுட்டு அப்புறம் நான் கூட வருவேன்னு சொல்லு. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய். அக்கினி தழல் உன்னை பற்றாது. It cannot bring harm on you. It may come, it may show itself fearful. உனக்கு பயங்கரத்தை காட்டக்கூடியதா இருக்கும். நீ பயப்படுகிற அளவுக்கு காரியங்கள் இருக்கும். But you are not going to be destroyed. ஏன் தெரியுமா? அவர் சொல்லுவார், God is my refuge and my strength. தேவன் எனக்கு பர்சனல் எடுத்துங்க. தேவன் எனக்கு அடைக்கலமும் என் பலனும் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமானவர். Amen. Hallelujah. Is ever present help for me. Hallelujah. Ever present help for me. Amen. Hallelujah. அதனால இங்கிலீஷ்ல therefore we will not fear. Therefore அதனால நான் பயப்பட மாட்டேன். அதனால I cannot fear. ஆமா, உலகத்துல இருக்கிறது பைபிள் சொல்லுது, தேவன் நமக்கு என்ன பண்ணலையா? பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான். God knows that நாம இந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது பயம் வரும்னு அவருக்கு தெரியும். அந்த பயம் வரதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ண இருக்கிறாராம்? நமக்கு அந்த பயப்படுறதுக்கு அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். இந்த மாதத்தின் துவக்க நாள்ல கர்த்தர் நம்மோட சொல்லுகிற, you will see, உனக்கு விரோதம் ஆயுதங்கள் எல்லாம் எழும்பும். அவங்க ஆண்டவர் சொல்ற, அதன் நடுவுல in the midst of those things, தாவீது சங்கீதம் 18 அதான் சொல்வார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். பவுல் சொல்லுவாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு ஆண்டவரே. everything, in everything. நீங்க அதே போல சொல்லலாம், ஹalleluya. பைபிள் சொல்லும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? If God is for me, who can stand against me? இப்ப நான் சொல்றேங்க, the days ahead of you, நீங்களும் நான் நினைக்கிற beautiful days கிடையாது. It's more troublesome days நமக்கு இருக்கிறது.
Everything, the stage is getting prepared for the Antichrist to show himself. அந்திகிறிஸ்துடைய ஆட்சி சீக்கிரத்துல வரப்போகிறது. So everything is been getting ready. நீங்களும் நானும் நம்பி வாழ்கிற இந்த ஆர்டிபிஷியல் ஏஐ சாட் ஜிபிடி எல்லாம் எதுக்கு? அதுக்கு அடையாளம். அவனுடைய ஆட்சி வரப்போகிறதுக்கு அடையாளம். இன்னைக்கு நாம எல்லாத்தையும் சுலபமா வேலைகளை முடிக்க நாம பயன்படுத்தலாம். பட் இட்ஸ் இன் அவுட்வர்ட் எவிடன்ஸ் தட் the devil is taking control of everything. Hallelujah. அவன் சொல்லுகிறபடி தான், அவனுடைய சஜஷன்ஸ் படி தான் நாம் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். Hallelujah. Even the Zoom meetingல கூட நீங்க பாத்தீங்கன்னா, it has a portion of it to take the charge எடுத்துக்கிறதுக்கு. Hallelujah. So be careful, be watchful. எல்லா ஆபத்தான காலங்கள், but God gives us hope. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதனால நாம் பயப்படும். So I'm not going to be afraid. Therefore, I will not fear. நேரவுல ஒரே ஒரு வேண்டுகோள் உங்க முன்னாடி நான் வைக்கிறது என்னன்னா, just know this God. This சங்கீதம் 46:10 சொல்லும், நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Amen. Know your God. Hallelujah. அவர் எங்கேயோ சிங்காசனம் பரலோகத்துல இருந்து கொண்டு கட்டளை கொடுத்து கொண்டு இருக்கல. It's just where you are in the ஜெப வேலையில அவர் உங்க நடுவுல இருக்கிறார், உங்க பட்சத்துல இருக்கிறார், உங்க அருகாமையில இருக்கிறாரு. And he's there to help you. He's there. அவர் எதுக்கு இருக்கிறார்னா உங்களை நடத்துவதற்கு இருக்கிறார், உங்களை பலப்படுத்துவதற்கு இருக்கிறாரு. Hallelujah. He's there. He's there. தேவன் எனது அடைக்கலமும் எனக்கு பலனமா இருக்கிறார். Amen. யார் இல்லைனாலும் he's there for me. உங்களுக்கு எனக்கு தேவை அவர் ஒருத்தவர் தான். Amen. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவர்கள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இல்லாம போவாங்க. முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் கூட தான் இருப்பார். So know that God is my refuge and my strength. Amen. தேவன் எனது அடைக்கலமும் என்னுடைய பலனுமாய் இருக்கிறார். Amen. Hallelujah. எது நடந்தாலும் எது நடமாம போனாலும் I have hope in God. என் தேவன் என் பட்சத்துல இருக்கிறார். Amen. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை தலை குனிந்து போக விட மாட்டாரு. ஹalleluya. அவருக்கே மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் இன்றும் என்றும் சதா காலங்களில் உண்டாயிருப்பது. May God be glorified and God be magnified. Amen. Hallelujah. நம்ம ஜெபிக்கலாமா? Let us join together. இந்த இரவு நேரத்துல just remember இந்த 1, 2 வசனங்கள் 3 வசனங்களை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. Hallelujah. முடிஞ்சா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. Every day look to that verse and say to the Lord, ஆண்டவரே நீர் எனக்கு எப்படி இருக்கிறீங்க? God is my refuge and strength and ever present help in my trouble. நீங்க சொல்லி பாருங்க, விசுவாசத்தோட சொல்லி பாருங்க. You are going to see great things happening. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.